ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியங்கள் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை அமைப்பை பற்றியும் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யோகங்கள் என்னென்ன, எந்தெந்த வயதுகளில் நீங்கள் முன்னேறுவீர்கள், உடல் நலத்தில் எப்படி இருக்க வேண்டும், உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் எப்படி இருப்பார்கள், உங்களுக்கு இடம் வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி ராசி மண்டலத்தில் துலாம் 7வது ராசியாகும். ஆங்கிலத்தில் இந்த ராசியை லிப்ரா என்று அழைப்பர். இது ஒரு சரராசியாகும். பஞ்சபூத தத்துவங்களில் இது 2வது காற்று ராசியாகும். இதனால் இது அசையும் சரராசி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஆண் ராசி என்றும் அழைக்கப்படும். மேலும் இது நகரும் தன்மையுடைய ராசியாகும். இது நீண்ட ராசி என்றும் உயிரற்றது என்றும் இப்படி பல வகைகளில் இந்த ராசியை அழைக்கப்படுகிறது. இரவும் பகலும் சமமாக இந்த ராசி இருக்கும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்கமைப்பில் அடிவயிற்றில் பாகத்தை குறிக்கும் 3வது சரராசியாகும். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்களிலும் பிறந்தவர்கள் துலாம் ராசியாக கருதப்படுவார்கள். இது ஒரு சுபராசியாகும். துலாம் ராசியில் பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் ஒரு ராசியாகும். உடல் அமைப்பை பற்றியும் அதன் ரகசியங்களை பற்றியும் பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள். ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள் துலாம் ராசி நண்பர்கள். மூக்கு தண்டு உயர்த்தும், துவாரங்கள் அகன்றும் இருக்கும். சிரித்தால் இரு பக்கங்களிலும் அழகாக குழிவிடும். அந்த கண்ணக்குழியே அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஒரு கவர்ச்சியாக தெரியும். உங்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பீர்கள். மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பீர்கள். உதடுகள் அழகாக இருக்கும். அதாவது பெண்களாக இருந்தால் பார்ப்போரை சுக்கி இழுக்கும் உடல் அமைப்பை பெற்றிருப்பீர்கள். உங்களுக்கு இடை அழகாக காணப்படும். கண்களில் கவர்ச்சிகள் மிதக்கும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல அழகான உருவமும் நல்ல அழகிய கண்களையும் உடையவர்கள். நீண்ட உயரமான உருவமும் இருக்கலாம். எப்போதும் கண்கள் அலைபாய்ந்து கொண்டே புன்னகை மாறாமல் சிரித்த முகத்துடன் விளங்குவீர்கள். நல்ல வசீகரமான புன்னகையும் ஒழுங்கான பல்வரிசையும் அகன்ற புஜங்களும் மிருதுவான கைகளையும் உடையவர்கள் நீங்கள். கவர்ச்சியும் அழகும் உள்ள உங்களின் இடை சிறுத்தும் மெலிந்தும் அழகாகவும் இருக்கும். அதுபோன்ற உடலமைப்பைத்தான் நீங்கள் பெரும்பாலும் பெற்றிருப்பீர்கள். அதாவது பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், பேரழகியாக காணப்படுவீர்கள். குணநலன்கள் குணங்களை பற்றி பார்த்தால் நேர்மையே குறிக்கோளாக கொண்டிருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட நீங்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டுமென நினைப்பீர்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவீர்கள். தராசு எவ்வளவு துல்லியமாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பீர்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் நீங்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டிருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வாக்கு சாதுரியம் கொண்ட உங்களிடம் பேசி ஜெயிப்பதென்பது இயலாத காரியமாகும். வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீர்கள். எதற்கும் சளைக்காமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு நீங்கள் துவண்டு விட மாட்டீர்கள். நீதி தேவதையின் கையில் உள்ள தராசை இந்த ராசி குறிப்பிடுவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். தர்ம நியாயத்திலும் கட்டுப்பட்டவர்கள். மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். எதையும் சீர்தூக்கி பார்த்து பகுத்தாய்ந்து நல்லது எது தீயது எதென ஆராய்ந்து முடிவு செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் நீதிமானாக இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் விளங்குவீர்கள். எவ்வளவு விலை கொடுத்தாலும் விலை போகாத தர்மத்திற்கும் மனசாட்சிற்கும் தெய்வத்திற்கும் பயந்து வாழ்வீர்கள். எப்பொழுதும் அமைதியை விரும்புவீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமலும் மற்றவர்களின் விஷயங்களில் அக்கறை இல்லாமலும் இருப்பீர்கள். தனக்கு சரியெனப்பட்டதை சொல்வதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் தனித்துவமிக்கவர்கள். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி
எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டீர்கள். மேலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நன்றி மறவாமலும் நல்ல ஒழுக்கத்துடனும் விளங்குவீர்கள். எப்பொழுதும் தவறான பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் கலை, இசை, நடனம், நாட்டியம், நாடகம், சினிமா இவற்றில் அதிக ஈடுபாடு மிக்கவர்கள். கலைத்துறையில் அதிக ஆர்வமும் பற்றும் மிக்கவர்கள். கதை, கவிதை எழுதுவதிலும் படம் வரைவதிலும் விருப்பமுடையவர்கள். நல்ல ஆடை ஆபரணங்களை அணிவதில் எப்பொழுதும் விருப்பமும் மகிழ்ச்சியும் உடையவர்கள். மற்றவர்கள் செய்த நன்மைகளை மறக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். எப்பொழுதும் இரக்க சிந்தனையும் தயாள குணமும் உடையவர்கள். தங்களுடைய சுக துக்கங்களை கூட மறந்து மற்றவர்களுக்கு உதவி புரிவதில் முன்னிலை வகிப்பீர்கள். அதனால் மற்றவர்களால் எப்பொழுதும் விரும்பப்படுபவர்களாக விளங்குவீர்கள். நல்ல கற்பனை திறன் உடையவர்கள், அதே சமயம் நல்ல குரல் வளம் உடையவர்கள். எப்பொழுதும் திட்டமிட்டு காரியமாற்றும் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் எப்பொழுதும் நம்பிக்கையும் ஈடுபாடும் உடையவர்கள். அதனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை உடனடியாக மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் தந்திரமாக கையாளும் திறன் உடையவர்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்குமாறு பார்த்துக்கொள்வீர்கள். தங்களுடைய பொருள்களையே பெரிதாக விரும்பி போற்றுவீர்கள். மேலும் சுற்றுப்புற சூழல்களிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக சமுதாய சிந்தனையில் அதிக ஆர்வமுடையவர்கள் நீங்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை துலாம் ராசி நண்பர்களின் மன வாழ்க்கையான திருமணத்திற்கு பின் சுபிட்சம் நிறைந்ததாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலுடன், அமைதியான குணத்துடன், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடனும் அமையும். உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கேற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வீர்கள். காலமறிந்து உணவளிப்பது, எவ்வளவு மனக்குறைகள் ஏற்படினும் அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக அமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வீர்கள். விருப்பத்திற்கேற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும். பொருளாதாரத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று பார்த்தால், துலாம் ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வுடனாகத்தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பு செலவுகள் வாயிற்கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகலாம். என்றாலும் உங்களின் தேவைக்கேற்றபடி பணவரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு ஆதரவு அளிப்பீர்கள். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நடுவயது வரை உங்களது வாழ்க்கை போராட்டமானதாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கும். நிரந்தரமான வருவாய் உங்களுக்கு இருப்பதால் சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்க தவறமாட்டீர்கள். பொருளாதார நிலைமை எப்பொழுதும் நல்ல முறையில் இருக்கும். பணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். பண விஷயங்களில் நீங்கள் தாராளமாக செலவு செய்வீர்கள். செலவுகளை பற்றி அதிகம் கவலைப்படாத நீங்கள் பெரிய அளவில் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். பணம் கடன் கேட்டால் உடனே கொடுக்கும் எண்ணமுடைய நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பதில் தயக்கமுள்ளவர்கள். சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் அமையும். எப்பொழுதும் வசதியான வீட்டில் வாழ வாய்ப்புகள் ஏற்படும். கையில் எப்பொழுதும் பணம் எரிந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இன்னொரு ரகசியத்தை பற்றி சொல்ல வேண்டும். துலாம் ராசி ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஏனெனில் துலாம் ராசியில் பிறப்பது என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒன்றாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இரக்கம், பொறுமை, காதல் உணர்வு, அமைதி, சமநிலை என அனைத்தும் நல்ல குணங்களையும் பெற்றிருப்பார்கள். துலாம் ராசிக்குண்டான கடவுள் சுக்கிரன் ஆவார். பஞ்சபூதங்களில் இது காற்றை பிரதிபலிக்கும். அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வராது. இதன் முடிவு உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்வீர்கள். பல நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடமும் சில தீய குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி என்னென்ன தீய குணங்களும் இருக்கிறது? எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிப்பதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களால் தந்திரமாக நடந்து கொள்ள முடியாது. மற்றவர்களின் உணர்ச்சிகளை தூண்டுவதில் நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள். அதாவது பெண்களின் உணர்ச்சிகளை தூண்டுவதில் நீங்கள் மிக மிக சிறந்தவர்கள். உங்களின் ராசி கடவுள் சுக்கிரன் ஆவார். அதனால்
நீங்கள் காதலில் மற்ற அனைவரையும் விட சிறந்தவராகவே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் அடிப்படையிலான விஷயம் அன்பாகத்தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்கள் காதலன் காதலியாக கிடைத்தால் அது நீங்கள் செய்த மிக பெரிய அதிர்ஷ்டமாகும். நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் விதமே உங்களை நோக்கி அனைவரையும் ஈர்க்கும். அனைவரையும் மதித்து அவர்கள் ரசிக்கும்படி பேசுவதுடன் சுவாரஸ்யமான தலைப்பாக பார்த்து பேசுவீர்கள். உங்களுடன் இருக்க அனைவருமே ஆசைப்படுவார்கள். துலாம் ராசியின் சின்னமே நேர்மையின் அடையாளமான தராசுதான். அதற்கேற்ப நீங்களும் நீதி மற்றும் நேர்மை மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். தனக்கு தேவையானவற்றை நேர்மையான முறையில் அடைவீர்களே தவிர ஒருபோதும் குறுக்கு வழியை நாட மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் தங்கள் நினைத்ததை இழக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் மிகையாகவோ அல்லது குறைவாகவோ செயல்பட மாட்டீர்கள். எப்பொழுதும் நடுநிலையில் நின்று விளையாடவே விரும்புவீர்கள். தன்னை சுற்றி எப்பொழுதும் ஆட்கள் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள். உங்களிடம் இருக்கும் பெரிய பிரச்சனை அனைவரையும் மேலோட்டமாக நம்பிவிடுவீர்கள். மற்றவர்களின் வெளித்தோற்றத்திலும் அழகிலும் எளிதில் மயங்கி விடுவீர்கள். அவர்களின் உள்ளூர குணங்களை கவனிக்கவோ அல்லது அதில் அக்கறை செலுத்தவோ மாட்டீர்கள். தடால் புடால் என்று வீழ்ந்து விடுவீர்கள். இந்த ராசிகளில் பிறந்த நீங்கள் உறுதியான மற்றும் வலிமையானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சில சமயம் உங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப அனைவரிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும். சிலரை வெறுக்கவும் நீங்கள் செய்வீர்கள். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் விலகி இருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் எளிதில் தாக்கப்பட்டு தங்கள் மனதை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்களா என்பது கொஞ்சம் சந்தேகமே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை முடிவெடுப்பதாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது அதில் எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள். சரியாக முடிவெடுப்பது உங்களுக்கு எப்பொழுதுமே கடினமான விஷயம்தான். துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் உண்மையான அன்புள்ளவர்கள் என்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மேலும் நீங்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதால் எதிர்பாளரை ஈர்ப்பதில் ஆர்வமுடையவர்கள். அதுபோல காதல் விஷயங்களில் ஆண் பெண் இருபாலரும் ஈடுபட்டு எல்லை மீறுவீர்கள். உங்களது மனவாழ்வு மகிழ்ச்சிகரமாகவும் இன்பகரமாகவும் விளங்கும். நீங்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போவதால் மனவாழ்வில் பெரிய அளவில் பிரிவு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கம்மிதான். இந்த ராசி நண்பர்கள் சுகமாக வாழ்க்கையை விரும்புவீர்கள். ஒத்த குணமுடைய கணவன் மனைவி அமைய வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்களுக்குள் பெரிய அளவில் பிரிவு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்காது. ஏனெனில் இந்த ராசிக்கு 2வது ராசியாக செவ்வாயாகும். 7வது ராசியும் செவ்வாய் என்பதால் கவனமுடன் மனைவியிடம் பேசி பழக வேண்டும். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியாகும். 2ஆம் இடம் என்பது பேச்சாகும். செவ்வாய் என்பது கடுமையான கடுஞ்சொற்களை வெளிப்படுத்துவதை குறிப்பதால் தம்பதியர்கள் வார்த்தையை அளந்து பேசி பழகினால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் குறையும். வன் சொற்களை பயன்படுத்தாமல் இனிய பேச்சுக்களை பேசி குடும்ப ஒற்றுமையை இருவரும் காத்தல் வேண்டும். இல்லையேல் மனவாழ்வு திருப்தியற்றதாகவே மாறிப்போகும். இந்த ராசிக்கு 6வது வீடாக குரு பகவான் வீடு மீன ராசியாக வருவதால் உடலில் வயிறு, குடல், இறப்பை, கல்லீரல் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உடல் பருமன், உடலில் கட்டி, தேம்பல், அடிவயிற்றில் வலி இவைகள் ஏற்படும். மேலும் பித்தப்பை, நீர் சுரப்பிகள், கணையம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. இந்த ராசியின் நண்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீடாக வருவதால் பெரிய அளவில் கடன்களும் இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கிகளில் பெரிய அளவில் கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும். பல விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த ராசி நண்பர்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்கும். எனவே கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை. உங்கள் ராசிக்கு 10வது ராசியாக கடகராசி வருவதால் கடல், உப்பு, நீர், திரவ சம்பந்தமாக துறைகளில் வேலை மற்றும் தொழில்கள் அமைய வாய்ப்புண்டு. மேலும் 6ஆம் வீடாக குரு பகவான் வருவதால் குரு சார்ந்த வேலை அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆசிரியர் வேலை, பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் வேலை அமைப்புகள் உண்டு. நீதி, நீதித்துறை, வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகளும் ஏற்படும். 7வது ராசியாக செவ்வாய் வீடு வருவதால் செவ்வாய் சம்பந்தமான தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மெக்கானிக் சம்பந்தமான தொழில்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம். இங்கு வேலை அல்லது தொழில் என்று பொதுப்படையாக மட்டுமே நாம் குறிப்பிட முடியுமே ஒழிய இப்படித்தான் வேலை அல்லது தொழில் என்று குறிப்பிட முடியாது. காரணம், ஒவ்வொரு ஜாதகமும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானதாகும். இது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்தும் நடப்பு தசாபுத்திகளை வைத்தும் கணக்கிட்டு வேலை அல்லது தொழிலை குறிப்பிட முடியும்.
துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும். போலீஸ் துறை, இராணுவத்துறை, பதிப்பாசிரியர்கள், பத்திரிகைத்துறை, ஓட்டல் தொழில் போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவீர்கள். என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும்போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மற்றவர்களின் கைபிடித்து கால் பிடித்து முன்னேறுவது உங்களுக்கு பிடிக்காது. தன் சொந்த முயற்சியாலே முன்னேறி விடுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் உங்களுக்கு நீங்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் அடைத்து விடுவீர்கள். உணவு வகையை பொறுத்தவரை துலாம் ராசி நண்பர்களுக்கு காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் வாசுகள் போன்றவற்றை குறைப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டம் அளிக்கும் விஷயங்களாக எண் 4, 5, 6, 7, 8, நிறம் வெள்ளை, பச்சை, கிழமை வெள்ளி, புதன், திசை தென்கிழக்கு, கல் வைரக்கல் அணிந்தால் உங்களுக்கு சிறந்தது. தெய்வம் லட்சுமியை அதிகமாக நீங்கள் வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.